பர்ச்சேஸ் வாங்குவதிலேயே 20,000 கோடிக்கு மின்சாரம் வாங்குகிறார் என்றால் ஒரு அலகு மின்சாரத்திற்கு, ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ₹1 என்று கமிஷன் வைத்தால் கூட அவர்களுக்கு பல நூறு கோடிக்கு மேல் லாபம் வருவதால் வாங்குவதிலேயே முதலீடு செய்கிறார்கள், உற்பத்தியில் செய்வதில்லை என்பதை என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். அதனால மின் உற்பத்தியில் கூட ஒரு தன்னிறைவை அடைய முடியவில்லை, ஒரு நிலையான தீர்விற்கு இதை எட்ட முடியவில்லை. வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு கொடுப்பீர்கள்? இப்ப 10.5 லட்சம் கோடி கடன். ஏன் கடன் என்று யாரு கேட்பது? உங்கள் மகன் என்னை ஒருவனை தவிர யார் இந்த நிலத்திலே கேள்வியை எழுப்புகிறார்கள்? 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று சரியான சமமான தரமான கல்வியை நாடு மக்களுக்கு கொடுத்து விட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா? மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி விட்டது என் நாடு என்று சொல்ல முடியுமா? தடையற்ற மின் உற்பத்தி விநியோகத்தை கொண்டு வந்து விட்டது என் நாடு சொல்ல முடியுமா? பயணிக்க சரியான பாதை, சிறந்த போக்குவரத்தை கொடுத்து விட்டது, தரமான போக்குவரத்தை என்று சொல்ல முடியுமா? படித்துவிட்டு டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு 70 லட்சம் பேர் வேலைக்கு காத்திருக்கிறானே, அவனுக்கு வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்கி விட்டது, எல்லோருக்கும் வேலை கொடுத்தது என்று சொல்ல முடியுமா? எதனாலே இவ்வளவு கடன் வந்தது? எதனாலே? காலம்புறா உழைத்து உழைத்து களைத்திருக்கிற உழவர்குடி மக்கள் இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் வைத்திருந்தால் இது எப்படிப்பட்ட வளர்ச்சி, எப்படிப்பட்ட போக்கு? தமிழனுக்கென்று ஒரே ஒரு பண்டிகை, தேசிய பண்டிகை பொங்கல். ஆண்டுதோறும் உழைத்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற அந்த தேசத்தின் திருவிழா தேசிய பண்டிகைக்கு அவன் அரிசி, அவன் வேட்டி சேலை, அவன் கரும்பு வாங்கி கொண்டாட முடியாதா? அப்பவும் இலவச அரிசி, அரை கிலோ, அரை முளை, ஒரு முளை கரும்பு, அரை முளை கரும்பு, அப்பவும் இலவச வெல்லம், அப்பவும் வேட்டி சேலை. அரசு காசில வேட்டி சேலையை கொடுக்கிறதுக்கு உன் முத்திரை எதற்கு வருகிறது? உன்னுடைய சின்னம், உன்னுடைய படம் ஏன் வருகிறது? ஏன் வருகிறது? அரசு காசிலே தன் கட்சிக்கும் சின்னத்திற்கும் விளம்பரம் செய்வது எவ்வளவு கேவலமானது என்பதை கற்றறிந்த பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எப்படி? எத்தனை கேள்விகள் நம்மிடத்தில் எழுகிறது. இந்த நாட்டிலே இவ்வளவு போராட்டங்கள் நடக்கிறதே, இந்த போராட்டங்களை நமக்கு கையளித்தது யார்? நமக்குள்ளே திணித்தது யார்? இந்த நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலே பேசுகிறார்கள், கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று. இதில் என்ன பெருமை? போராட வேண்டிய 1 லட்சம் பிரச்சனைகளை என் மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள், இது கொடுமை. அப்போ இத்தனை பிரச்சனைகளில் நமக்கு கையில் அளித்தது யார்? இந்த போராட வேண்டிய நிர்பந்தத்திற்கு நிலையை நமக்கு உருவாக்கியது யார்? இந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன மாறிவிட்டது? மாறி மாறி இவர்கள் திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக. என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? ஆள் மாறுகிறதா? ஆட்சி மாறுகிறதா? ஆட்சி முறை மாறுகிறதா? முறை மாறுகிறதா? இவர் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும். இவர் வந்தாலும் கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். அவர் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். இவர் வந்தாலும் டாஸ்மார்க் வியாபாரம் சிறப்பாக நடக்கும், அவர் வந்தாலும் டாஸ்மார்க் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் ஆலையிலிருந்து சாராயம் வாங்குவார்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ஆலையிலிருந்து சாராயம் வாங்க வந்தார். இந்தியாவில் எத்தனை மாநிலம்? எந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு சாராய ஆலை இருக்கிறது? கேரளாவிலே, கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே. இந்த நாட்டின் முதல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யாருக்கு சாராய ஆலை இல்லை? யாருக்கு இல்லை? யாருக்கு இல்லை? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கிறதே. பணங்கள் தென்னங்களை விற்கிறானே, கேரளாவில் இருக்கிறது, அருகில் இருக்க புதுச்சேரியில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. என் மாநிலத்தில் மட்டும் கல்லுக்கு மட்டும் தடை விதிப்பது ஏன் மதுவென்று? அப்ப நீ டாஸ்மார்க் கடையில் விற்கிற சாராயம், பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் என்ன கோயிலில் கொடுக்கிற புனித நீரா, தீர்த்தமா? அது மது இல்லையா? கல் மட்டும் எப்படி மதுவானது? ஏன் கல்லுக்கு தடை வந்தது என்று அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? எதனால் இவர்கள் தடை விதித்தார்கள்? கல்லை திறந்து விட்டால் 100 ரூபாய் 200 ரூபாயில் குடித்து விட்டு போய் விடுவான். கல்லு குடித்து செத்தவன் இல்லை, சொத்தம்பட்டை மித்தவன் இல்லை. ஏன்னா இயற்கை தருகிற அரிய மூலிகை சாறு பால், எந்த கலப்படம் இல்லாத ஒரு பால். பண்டை காலம் தொட்டு தமிழர் வாழ்க்கை மரபோடு ஒன்றிணைந்த வந்த ஒன்று கல்லு. அதை மதுவென்று எப்படி சொன்னாய்?
ஏன் தடை செய்தாய்? ஏனென்றால் உன் டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்துவிடும், படுத்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் படுத்து விட்டால் நீ தயாரிக்கிற ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிறது படுத்துவிடும். அதில் வருகிற பல ஆயிரம் கோடி லாபம் கெட்டு போகும். அதனால் கல்லு மதுவாயிட்டது. பீர், பிராண்டி, சாராயம், விஸ்கி புனித நீராகிவிட்டது இந்த நாட்டிலே. எத்தனை காலத்திற்கு நீங்கள் இப்படியே போவீர்கள்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாமல் சகித்து சகித்து அடிமையாகி போய்விட்டோம். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் முன்னால் நிற்கிற இந்த மகன் மீது இந்த நாட்டிலே எத்தனை வழக்கு போடப்பட்டிருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? இந்திய நிலத்திலே ஒருவன் மீது, அரசியல் களத்தில் நிற்கிற ஒரு மகன் மீது 260 வழக்குகள் போடப்பட்டது. என் மீது மட்டும்தான். எதுவும் கொள்ளையடிச்சதல்ல, கொலை செஞ்சதல்ல, பூராம் இப்படி பேசியதற்காக. நான் இல்லாத சிறையில் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது.